ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது டைரக்டர் மற்றும் நடிகர் விசு இயக்கிய திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். விசு பற்றி சொல்லணும்னா அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே குடும்ப பாங்கான படங்களாக இருக்கும். ஸோ விசுவோட டைரெக்ஷனில் வந்த திரைப்படங்கள் கண்மணி பூங்கா 1982 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மணல் கயிறு 1982 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து டௌரி கல்யாணம் 1983 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புயல் கடந்த பூமி 1984 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ராஜதந்திரம் 1984 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வாய் சொல்லில் வீரனடி படம் 1984 ரிலீஸ் ஆயிருக்கு. நாணயம் இல்லாத நாணயம் 1984 ரிலீஸ் ஆயிருக்கு. புதிய சகாப்தம் 1985 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவள் சுமங்கலிதான் 1985 ரிலீஸ் ஆயிருக்கு. கெட்டி மேளம் 1985 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சிதம்பர ரகசியம் 1985 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சம்சாரம் அது மின்சாரம் 1986 ரிலீஸ் ஆயிருக்கு. திருமதி ஒரு வெகுமதி 1987 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடடே ஆதாரம் 1987 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெண்மணி அவள் கண்மணி 1988 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வரவு நல்ல உறவு 1990 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வேடிக்கை என் வாடிக்கை 1990 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உரிமை ஊஞ்சலாடுகிறது 1992 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் 1992 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட்டுக்கோட்டை பெரியப்பா 1994 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வா மகளே வா 1994 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மீண்டும் ஒரு சாவித்ரி 1996 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சிகாமணி ரமாமணி 2001 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் விசுவோட டைரெக்ஷனில் வந்த திரைப்படங்களை பற்றி பார்த்தோம். இதில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.